வணக்கம் அன்பர்களே. ஐயா உதவாநிதி அவர்களே, 15 நாட்களில் இவ்வளோ குற்றங்கள் நடக்குதுன்னு கேள்வி கேட்குறீங்க. இந்த குற்றங்கள் யார் வித்திட்டாங்கன்னா, உங்கள் தாத்தன், உங்கள் ஒப்பன், நீ, இந்த 3 ஜென்ரேஷனும் சேர்ந்து அழித்து வச்சுருக்கீங்க. தமிழ்நாட்டை சீர்கட்டு வச்சுருக்கீங்க. எல்லாம் போதையில் அவங்கள முழுக வச்சு, கஞ்சா போதை சரிங்களா, குடிகாரனாக்கி வச்சு அவங்கள தண்டனைகள், அதாவது கட்சிக்காரன் ரெக்கமெண்டேஷனில் தண்டனைகள் இல்லாமல் காப்பாற்றி விட்டு, இன்றைக்கி தப்பு பண்ணுற ஃபுல்லாக உங்கள் கட்சியால் தான். ஏன் 420 ஃப்ராடு, பித்தலாட்டம் எல்லா வேலை செய்கிறேன் எவன்டா பார்த்தா டிஎம்கே காரணம். நீங்களாம் கேட்க தகுதி இருக்கா? 15 நாள் தான் ஆகுது, கொஞ்சம் டைம் கூடியா. அவர் உடனே நடவடிக்கை எடுத்துன்னு தான் இருக்கா. உங்களை மாதிரி நடவடிக்கை மெத்தனமாக இல்லை. சரியா? நீங்கள்லாம் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? ஐயா உதவாநிதி, நீங்கள் ஏந்துக்குதே 12-1 மணிக்குன்னு சொல்கிறாங்க. காலையில் விடியறதே உங்களுக்கு அப்போ தான் விடியுதான். நல்லா குடிச்சிட்டு மட்டையாகிட்டு துபாய் கேர்ள் ஃப்ரெண்டு வச்சுருக்கேன்னு சொல்லி நான் சொல்லலை. நிறைய விமர்சனங்கள் வருது. ஆதாரத்தோடு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் விளக்கம் கூட வக்கு இருக்கா? நீ கேள்வி கேட்டுட்ருக்க. ஐயா தப்பு செய்யும்போது சுட்டி காட்டுங்க. அது மேலே ஆக்ஷன் எடுக்கலன்னு தான் நீங்கள் விமர்சிக்கணும். தேவையில்லாமல் அதிகபட்சமான விமர்சனத்தை வைக்கிறீங்க. உங்கள் நோக்கம் மக்களுக்கு நல்ல செய்யறது இல்லை. சரிங்களா? அதாவது ஒரு கதையை கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள்லாம் என்ன ஜென்மம்னே சொல்ல முடியல. அதாவது அண்ணன் எப்போ சாவான், திண்ணை எப்போ காலியாகும். உங்களோட நோக்கமே அதுதான். இதில் நிறைய தூண்டுதல்கள் மீடியா வச்சு நீங்கள் தூண்டிகிட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக மக்கள் யாருமே நம்ப மாட்டாங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குது. சரிங்களா? விஜய் அண்ணா, நீங்கள் உங்களோட அந்த சிங்கப்பெண்கள் இதை சீக்கிரமாக செயல்படுத்துங்க. மக்களுக்கு நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறீங்க, உடனே அதை தண்டனை சீக்கிரமாக, எந்த அளவுக்கு சீக்கிரமாக தண்டனை நிறைவேற்ற முடியும் நிறைவேற்றுங்க. அவங்க மேலே அது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். சரிங்களா? சென்ற ஆட்சிகளைப் போல் இல்லாமல் மாற்றங்கள். இந்த ஆட்சியில் தண்டனைகள் கடுமையானால் மட்டுமே தவறுகள் குறையும். அதனால் அரெஸ்ட் பண்ண ரவுடிங்களை ஜாமீனில் விடவே விடாதீங்க. அவன் சொந்தக்காரன் சொன்னால், மாமன் சொன்னால், மச்சான் சொன்னால் யாரையும் விடாதீங்க. அதே மாதிரி ஒரு அன்பு வேண்டுகோள். இப்போ லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அருண் ஐஏஎஸை மாற்றிருக்கீங்க. ஐயா மறுபடியும் அவரெல்லாம் தேவையில்லைங்க ஐயா. அவர் போன டிஎம்கே ஆட்சியில் அவர் பண்ணாத அட்டுழியுமே இல்லை விஜய் அவர்களே. அதனால் அவரை கொஞ்சம் மோடி காத்திருப்போர் பட்டியலில் வைங்க. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு ஐஏஎஸ் அந்த துறைக்கு வச்சிங்கன்னா மோடி டிஎம்கேக்கு சாதகமாக தான் செயல்படுவாங்க. அதே மாதிரி இன்னைக்கு மின் வாரியத்தில் செயல்படுறவங்க, வேலை செய்கிறவங்கெல்லாம் சரிங்களா, தன்னுடைய ஊதியத்தை வாங்கிட்டு நன்றி கெட்டத்தனமாக, மீண்டும் சொல்கிறேன், வாங்குகிற ஊதியத்துக்கு மக்களுக்கு உண்மையாக இருக்கணும். போன ஆட்சியில் இருந்த அந்த ஆட்சியாளர்களுக்கு இன்றைக்கும் நீங்கள் விசுவாசமாக இருக்குன்னு சொல்லி இபியை கட் பண்ணுறது மிகவும் உண்மையாக கண்டிக்கிறோம். நன்றி.